ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். அடியன் ஆட்டியம்பட்டி பழனியப்பன், ஓம் முருகா ஜோதிடாலயாவின் ஆலோசகர். இன்று நம்ம தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் சித்திரை 1 இந்த தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு என்ன செய்யும், என்ன மாதிரி பலன்களை வாரி வழங்க தயாராக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம். அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்களையும் வணங்கி, அந்த பழனி ஞான தண்டாயுதபாணி வழங்கி, அந்த ஞானத்தை அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த பழனி ஞான தண்டாயுதபாணி வணங்கி இந்த வீடியோக்களை போவோம். இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த சித்திரை மாதம்லேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாங்கம் எது மேலே சார் வந்திருக்கு, அந்த 11 கரணம் இருக்குது. அந்த ஒவ்வொரு கரணத்துலையும் ஒவ்வொரு வருஷம் வரும். அது அந்த சித்திரை 1 சூரியன், அதாவது மகர சங்கராந்தி பலன் சொல்லுவாங்க. தை மாதம் சூரியன் மகர மாதத்தில் நுழையும் போது என்ன ஒரு கரணம் இருக்குதோ அதுதான் அந்த ஆண்டோட கரணம். அப்போ அந்த கர்ணநாதனை பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அது எது மாலை வந்திருக்குன்னு கேட்பாங்க வில்லேஜில். இந்த வருஷம் யானை மாலை வந்திருக்குது. கரசை கரணம், யானை வாகனம், இதில் தான் பஞ்சாங்கம் வந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் என்ன பண்ணு சார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு போகும்போது, இந்த பராபவ வருடம் 40வது வருடமாக வருது. தமிழ் வருஷத்தில் 40வது வருடமாக வருது. இந்த பராபவ வருடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, வெற்றிக்கான ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டை பராபவ வருடம் வெற்றி கிடைச்சிது இப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சார் வெற்றி கிடைச்சிது அப்படின்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்சிது நமக்கு 1947 கிடைச்சிது. அப்போ அந்த சுதந்திரம் அவ்வளோ எளிதில் கிடைக்கல. நிறைய தியாகிகள், நம்ம மூத்த தலைவர்கள் எல்லாமே வெள்ளையங்கிட்டிருந்து ஆங்கிலேயர்கிட்டருந்து அதிகமாக போராட்டம் பண்ணி அப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சிது. அதுபோல தான் இந்த பராபவ வருடம் ஒரு வெற்றிக்கான ஆண்டு தான். ஆனால் பல போராட்டங்களை சந்திக்கணும். போராட்டத்தை சந்தித்தா இறுதியில் வெற்றி தான், எல்லாமே சிறப்பு தான். அப்போ இந்த பராபவ வருடம் இந்த வருஷம் இந்த கந்தாய பலன் சொல்லுவாங்க. எவ்வளோ சார் வரவு, எவ்வளோ சார் விரயம் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ அந்த மேசராசி என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேசராசிக்கு 11 வரவும் 5 செலவும் கொடுத்துருக்குது. அப்போ இந்த வருஷம் மேச ராசிக்காரருக்கு பரவாயில்ல, வரவு அதிகமாகவும் செலவு கம்மியாகவும் இருக்குது. அடுத்தது ரிஷபத்துக்கு 5 வரவு 14 செலவு, அப்போ விரையும் அதிகமாக இருக்குது. அப்போ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மிதுனத்துக்கு 8 வரவு 11 செலவு, அப்போ மிதுன ராசிக்காரருக்கும் விரையும் அதிகமாக இருக்குது. கடகத்துக்கு 8 வரவு 2 செலவு, இப்போ ஏதோ கடக ராசிக்காரருக்கு பரவாயில்ல, ஆதாயம் ஒரு 6 ரூபா மிச்சம் நிற்குதுன்னு வச்சுங்களேன். 8 வருமானம் 2 செலவு, சிறப்பு. அடுத்தது சிம்மத்துக்கு 5 வரவு 5 செலவு. சிம்மராசிக்கார் எவ்வளோப்பா சம்பாரிச்ச? 5 ரூபா சம்பாரிச்சிங்க, 5 ரூபாய் செலவு, அவ்வளோதான், இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு கணக்கு. அடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது கன்னிக்கு அதே மாதிரி தான், 8 வரவு 11 செலவு, அப்போ 3 ரூபா விரையும் காமிக்குது. அடுத்தது துலாம் 5 வரவு 14 செலவு, துலாமுக்கும் விரையும் அதிகமாக தான் இருக்கு. அடுத்து விருச்சிகம் 11 வரவு 5 தான் செலவு. இந்த விருச்சிகம் மேச ராசிக்காரருக்கு ஒரு பரவாயில்ல, சிறப்பு தான். அடுத்தது தனுசு 14 வரவு 11 செலவு, இது பரவாயில்ல, ஏதோ 3 ரூபா மிச்சம் நிற்கிது. அடுத்தது மகரம் 2 வரவு 8 செலவு, மகர ராசிக்காரருக்கு செலவு அதிகமாக இருக்கு. வருமானம் 2 தான், செலவு 8. அதே கும்பத்துக்கு அதே தான், 2 வரவு 8 செலவு. அடுத்து மீனம் 14 வரவு 11 செலவு, அப்போ ஏதோ மீனம் பரவாயில்லன்னு வச்சுங்களேன், ஒரு 3 ரூபா மிச்சம் இருக்குது. அப்போ ஆக மொத்தம் இந்த ஆண்டு 53 வரவு 56 செலவாக இருக்குது. அப்போ செலவு தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மேசம், விருச்சிகம், கடகம், மீனம், தனுசு இவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பொதுவான பலன் வச்சுங்களேன். ஆதாயம், அதான் வரவு செலவுன்னு ஆதாயம் பார்க்கறது.
அடுத்தது வந்து இந்த பராபவ ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசிக்கு பார்க்கலாம். மேச ராசிக்கு ஆல்ரெடி 7.5 சனி விரயத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7.5 சனி காலகட்டம் தான் இப்போ இருந்தாலும் ஒன்றும் பெரிய ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. இவங்களுக்கு வந்து 9, 12 குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போனதுனால ஏதோ ஒரு மாற்றம்னா தொழிலில் ஒரு மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், இந்த ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் பண்ணுறது, இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இடமாற்றம் செய்கிறது, இதெல்லாம் வந்து மேசராசிக்காரருக்கு இப்போ இந்த ஓராண்டு காலகட்டம் இருக்கும். இருந்தாலும் ராகு 11 நிற்கிது, இது ஒரு லாபம். ராகு 11 நிற்கிறது சிறப்பு தான். நல்ல ஒரு ஆசை, வெளியில் போகலாம் அங்கே போகலான்னு ஆசைப்படுவாங்க, இது சிறப்பு தான். ஆனால் 5ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ இவங்க வந்து புதுமண தம்பதிகள் அல்லது குழந்தைக்காக இயங்குறவங்க எல்லாமே வந்து இந்த ஆண்டுகள் வந்து குழந்தைகளுக்கு ஒரு பிரேக் இருக்குது, தடை இருக்குது. குழந்தை பிறப்பு வந்து ஒரு சிரமம் வச்சுங்களேன். அதே மாதிரி உயர்கல்வி படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்குறேன், எக்ஸாம் எழுதலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு இல்லை. 5ல் கேது இருக்குனால கொஞ்சம் தடை தாமதம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துலேயே குரு இருக்குது. அப்போ குடும்பத்திலேயே குரு இருக்குது. 2ஆம் இடம் தான் குடும்பம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானம். இந்த இடத்துல வந்து குரு வந்திருக்காரு. அப்போ குரு பகவான் வந்து 2ஆம் இடம் குடும்பத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அப்போ ஒரு ஐயர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. அப்போ எதுக்காக வந்திருப்பாருன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ ரிஷபராசிக்காரரு ஏதாவது ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறீங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு வந்து அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது ஒரு சிறப்பு தான் வச்சுங்களேன். இருந்தாலும் வந்து தொழிலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு 10ல் வந்து சந்திரன் ராகு இருக்குது. பேராசைப்பட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடுத்து மிதுனம் வந்து லக்கணத்திலேயே குரு இருக்குது. அப்போ 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வந்து இருக்குது. அப்போ திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ 7ஆம் அதிபதினா மனைவி அல்லது பெண்ணாக இருந்தால் கணவர், லக்கணத்துக்கே இருக்கும்போது கணவர் தேடி வருவார், மனைவி தேடி வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணத்துக்கான ஆண்டு, சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 2வது குழந்தைக்காக வந்து வெயிட் பண்ணுறவங்க, அதான் எங்களுக்கு முதல் குழந்தை இருக்குதுங்க, 2வது குழந்தை தாமதமாகுது, 2வது குழந்தை கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து 2வது குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அடுத்தது கடகம் வந்து குரு 12ல் இருந்து 4 பார்க்குது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா விரயத்திலேருந்து சொத்தை பார்க்குது. அப்போ ஒரு சொத்தை விரயம் பண்ணுறியா, ஒரு சொத்தை வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வருது. இருந்தாலும் சொத்தை வந்து அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய சொத்து வாங்குதல், வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வீடு கட்டுறது, புதிய வாகனம் வாங்குறது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் வந்து கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுக்கு கடகராசிக்காரருக்கு. இருந்தாலும் அந்த கடகராசிக்காரருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல நீங்கள் சந்திரன் ராகு இருக்குது. அதனால் வந்து உடலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு வச்சுங்களேன். அடுத்தது சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடக்குது. அப்போ சுத்தமாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு சரியில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. 8ஆம் இடத்துல சனி இருக்குது, அவ்வளோதான், அஷ்டம சனி நடக்குது. இருந்தாலும் அந்த 5ஆம் இடங்கிற குரு பகவான் வந்து அந்த இன்னைக்கு கோச்சாரத்தில் 11 இருக்குது. அப்போ 11ஆம் இடத்துல இருந்து 3 பார்க்கும், 5 பார்க்கும், 9 பார்க்கும். அப்போ இது எல்லாமே அந்த குரு பார்க்குற இடம் ஒரு சிறப்பு. 11லேருந்து 3 பார்க்குது. இவங்களுக்கு ஒரு மாற்றம், முன்னேற்றம், இது எல்லாமே சிம்மராசிக்காரருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஒன்று அஷ்டம சனி கண்டு பயந்துக்க வேண்டியதில்லை. அடுத்தது கன்னி ராசி, கன்னி லக்கணம். இவங்களுக்கு குரு 4, 7 குரு வந்து 10ல் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு 7ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, புதன் 3 பேர் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடங்கிறது ஒரு மனைவியை முன்னால் வச்சு ஒரு தொழில் பண்ணால், முன்னிறுத்தி தொழில் பண்ணும்போது, மனைவி பேரில் தொழில் பண்ணும்போது ஒரு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 7க்கு வர்றதுனால மனைவி, கூட்டாளிகள், 2வது குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது கன்னிராசிக்காருக்கு. அடுத்தது துலாம் ராசிக்காருக்கு 7லேயே சூரியன் சுக்கிரன் நிற்குது. அப்போ
லக்னாதிபதி 7க்கு போகிறாரு, சூரியனோடு இருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு தேர்வு எழுதி தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தேர்வு பாஸ் பண்ணாத ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டம், திருமணமும் அமையக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தந்தையார் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது விருச்சிகம். அப்போ விருச்சிகத்துக்கு 2-5 குறியவன் 8க்கு போகுது. அதான் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவானும் 8ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ 2 தான் சார் வருமானம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்கு வருமானம் சரியாக கிடைக்கல, வருமானம் நிரந்தரமாக வரல, வருமானத்தில் பிரேக் ஆகுது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்குது, இப்படி எல்லாம் ஒரு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் குழந்தைங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. ஜூன் 2க்கு அப்புறம் அவங்களுக்கு சரியாயிடும். இப்போ வந்து வருமானத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது தான் சிறப்பு. அடுத்தது தனுசு. தனுசு வந்து லக்கணாதிபதி 4ஆம் அதிபதி பாதகத்துக்கு போகுது. அப்போ 4ஆம் இடம் வந்து தாயார், வண்டி வாகனம், சொத்து, இதெல்லாமே 4ஆம் இடத்தை சொல்லும். இது பாதகத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் அந்த சொத்து வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனம் வாங்குறதுல கவனமாக இருக்கணும், அம்மாவோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவரோட ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சனி புதன் 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. அடுத்தது மகரம். மகர ராசிக்காரருக்கு 2ஆம் இடத்துலேயே ராகு சந்திரன் இருக்குது. அப்போ 2ஆம் இடங்கிறது வருமானம், சந்திரங்கிறது மனசு. அப்போ இவங்க வந்து ஒரு சீட்டு எம்எல்எம் ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சீட்டு போட்டால் அதிக வட்டிக்கு தராங்க அப்படின்லாம் ஒரு ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் இவங்க வந்து மயங்கி கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பணம் போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும், தன்னுடைய பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். 2லேயும் ராகு இருக்குது, அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இவங்க ஒரு டிசம்பருக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது கும்பம். கும்பம் வந்து இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் இருக்காரு, புத பகவான் இருக்காங்க, லக்கணத்திலேயே ராகு சந்திரன் இருக்கிறாங்க. அதனால் இவங்களும் மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசு அலைய ஓடும், ரொம்ப டென்ஷன் ஆகும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கும்பராசிக்காரருக்கு. இருந்தாலும் இப்போ 7 சனி முடிகிற காலகட்டமாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது மீனம். மீனம் வந்து தாயார் 1-4 வந்து பரிவர்த்தனை ஆகுது. அப்போ தாயார் வந்து பாசம் அதிகமாகுது, தாயார்கிட்ட இருந்து சொத்து இவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த சொத்து மூலம் வருமானம், இது எல்லாமே உங்களுக்கு ராசி மீன லக்கணக்காரருக்கு சிறப்பு தான். இருந்தாலும் ஜென்மச்சனி நடக்குது இன்னைக்கு. அப்போ ஜென்மச்சனி நடக்கும்போது கொஞ்சம் தன்னுடைய உடல் ஆரோக்கியம், பயணம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அம்மாவை கவனமாக பார்த்துக்கிறது, அம்மா பாசம் அதிகமாக கிடைக்கும், அம்மா வழியில் சொத்து கிடைக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் வந்து கவனமாக இருங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள். அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இது வந்து பொது பலன் வச்சுங்களேன். இந்த மொத்தத்தில் இந்த பராபவ வருடம் எல்லாத்துக்குமே சிறப்பு தான், ஒரு வெற்றிக்கான ஆண்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் போட்டி இதெல்லாம் சந்தித்து தான் கொஞ்சம் நம்ம வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இப்போ பக்கமாக இந்த ராகு செவ்வாய் இணைஞ்சாங்க இதில் கும்பத்தில். அடுத்தது செவ்வாய் அப்படியே பயிற்சி ஆகி போய் சனி தொடப்போகுது. அதனால் செவ்வாய் ராகு செவ்வாய் சனி இந்த இணைவு வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால தான் வந்து நமக்கு இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா இந்த போர்லாம் நடைபெற்றுட்டு இருக்குது. எப்படியா இருந்தாலும் வந்து இந்த சனி பகவான் வந்து தாண்டி செவ்வாய் போனால் தான் இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நம்ம இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நிறைய தட்டுப்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும். அதனால் வந்து மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 7 சனி இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணாது. வாழ்த்துக்கள், சிறப்பு.